ஹலோ வள்ளிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். ஹலோ, வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. யாரோட நாள்? இல்லை இல்லை இல்லை, இன்னைக்கு சூரியனோட நாள், சூரிய பகவானோட நாள். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வாங்க பால் காய்ச்சலாம். பால் காய்ச்சி டீ போட்டுட்டு அப்புறம் மற்ற வேலைகளை பார்க்கலாம். நீங்கள் என்ன மம்மி காலையிலே காய்கறிலாம் அரைக்கிறீங்க? ஆமாம், இன்னைக்கு கோயிலுக்கு போகலாம்னா சோறு வேகுது ஃப்ரெண்ட்ஸ். சோறு வச்சுட்டேன், சாதம் வேகுது. இங்கே பாருங்க, சாதம் வேகுது. சாதம் வேகுது. பருப்பு போட்டு சாம்பார் வச்சுட்டு முட்டை வேக வச்சுட்டேன். முட்டை வெந்துருச்சு, உரிக்க வேண்டியதேன். முட்டை வேக வச்சாச்சு. ஓரளவு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். எந்த கோயிலுக்கு போகலான் இருக்கீங்க? இன்னைக்கு திருவப்பூர் மாரியம்மன் கோயில். ஏன் வேண்டுதலா? வேண்டுதல்லாம் இல்லை, சும்மா போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு. சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போனதுலேருந்து மற்ற கோயிலுக்கும் போகணுங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு. சமயபுரம் அம்மன் இழுத்துருச்சு. அதனால திருவப்பூர் ஏற்கனவே போயிருக்கீங்களா? இல்லை சார் ஃப்ரெண்ட்ஸ், திருவப்பூர் கல்யாணம் ஆன புதுசில் போயிருக்கேனே தவிர மறுதா போனதில்லை. அதனால தான் இன்னைக்கு போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு. எனக்கு சரியாக ஞாபகமே இல்லை திருவப்பூர். அதனால தான் இன்னைக்கு போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலக்கு என்ன பண்ணலான் இருக்கீங்க? எல்லாருக்கும் எல்லா நன்மைகளையும் கொடுக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும், நமக்கும் நல்லதாக நடக்கணும். நான் இன்னைக்கு காலையில் இந்த ஏடிஎம் போயில தான் பார்த்தேன். ஏடிஎம் மிஷினுக்கு ஏசி போட்டிருக்காங்க. ஏடிஎம் மிஷின் கூட ஏசி இல்லாமல் தூங்காது போல. இல்லை இல்லை, அது ஏசியில் வச்சாதே ஏதோ இதாகும் இருக்கு, அது ஒர்க் ஆகும். இருக்கு. நல்ல ஜிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு ஏசி காற்று வருது காலையில். சளி பிடிச்சிக்கும் ஏடிஎம் மிஷினில். பொதுவாக இந்த இதுவே இந்த நீங்கள் வச்சுருக்க லேப்டாப்பை ஏசி ரூமில் தானே வைக்கிறீங்க. கம்ப்யூட்டர் லேப் ஏசியில் தானே வைக்கிறீங்க காலேஜில் எல்லாம். ஆமாம், அப்போ தான் அது நல்லா ஒர்க் ஆகும். ஆமாம், அது ஏதோ ரிப்பேர் வராது. நம்ம வீட்டில் வச்சுருக்கிறது சும்மா வச்சுருக்கோம். நேற்று டீ தூள் ஏவிட்டியும் இதுவும் 1/4 கிலோ வாங்கி வச்சதை கொட்டி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டையும் கலக்கிறேன், கொட்டி வச்சேன். அது ரெண்டையும் கலந்துட்டு டீ தூள் போடும். ஏவிட்டியும் இதுவும் அது என்ன சக்கரா கோல்டு சூப்பராக இருக்கும். சக்கரா கோல்டு. இப்போ சக்கரா கோல்டு பழக்கமாயிட்டீங்களா? பழக்கமாயிட்டேன். அது கொஞ்சம் காசு கூட தான், ஆனால் நல்லா இருக்கு. உங்கள் ஊரில் கிடைக்குதா? நம்ம ஊரில் கிடைக்குது. ஏன் முன்னாடிலாம் கிடைக்காதா? இல்லை, முன்னாடி வாங்குறது இல்லை. இது சோறு வடிச்சு கத்திரிக்காய் சாம்பார் வச்சு நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காயும் முள்ளங்கியும் போட்டு சாம்பார் வச்சுட்டு, இது சவுச்சவும் இதுவும் போட்டு கூட்டு. இது சாம்பாருக்கு காய், இது நறுக்கிட்டே, இது வெங்காயம், இதுக்கு கூட்டுக்கு. அவ்வளோதான், இன்னைக்கு சமைக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நறுக்கிட்டு. எத்தனை மணிக்கு கோயில் போகலான் இருக்கீங்க? இந்த ஒரு 8:30-9 மணிக்கு போல. காலையில் தோசை ஊற்றணும். இவ்வளோ வேலையும் பார்த்தா இங்கேயே எனர்ஜி போயிருமே, அப்படி எப்படி கோயிலுக்கு போகிறது? இல்லை, பார்த்துருவேன். நான் இதெல்லாம் பார்த்துருவேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாமிக்கு வைக்கலாம். விளக்கேற்றிட்டேன். தண்ணி இருந்துக்கும் போல் வெடிக்கிறதா? தண்ணி இருந்தால் தான் வெடிக்கும். நேற்று நைட்டு விளக்கு போட ஒரு கோயிலுக்கு போனேன். ஒரு இதுக்கு சாமிகிட்ட. அது தீப்பெட்டி பத்தவே மாட்டேன்னுச்சு.
நான் பார்க்கல புது தீப்பெட்டி எடுத்து வச்ச ஞாபகம் தான் எனக்கு இருக்கு. வேற எதுவும் தீப்பெட்டி இங்கே இருந்துச்சா? இல்லை, அங்கே இருக்கிறது நம்ம கொண்டு போனது. என் கண்ணுக்கு அப்படி எனக்கு பாதி கண்ணு இப்போ சரியாகவே தெரிய மாட்டேங்குது. ஒரு ஸ்டேஜுக்கு 10 மணி வந்துருச்சு. அப்புறம் சரி விநாயகரே உங்களுக்கு அதை ஏற்ற வந்திருக்கேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். கடவுளே சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. அப்புறம் விநாயகர் நினைச்சோன்னு வந்துருச்சு. அதே சாமி சக்தி தான். திரி இப்போ தான் போடுறீங்களோ? மறந்துட்டு எனக்கு எண்ணெய் ஊற்றி வச்சே திரி போடல. வேலை பிஸி. வேலை பிஸி. மகாலட்சுமி தாயி எல்லாரையும் நல்லா வச்சு, எல்லாரையும் நல்லபடியாக வச்சுங்க, எங்களையும் நல்லபடியாக வச்சுங்க. கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும். கடவுளே சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வியூவர்ஸ் நிறைய நம்மளை ஷேர் பண்ணணும். எங்களுக்கு நிறைய வியூவர்ஸ் கிடைக்கணும், நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைக்கணும். எல்லாம் உங்கள் அருளால் தான் கிடைக்கணும். மகாலட்சுமி தாயி சரியா தொட்டுக்கோங்க. சரி வாங்க. அப்புறம் ஏன் வேஸ்ட்டாக புடலங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க? புடலங்க உள்ள ஒன்று வைக்கணும், அதெல்லாம் நறுக்கி பண்ணால் ரொம்ப லேட் ஆகிடும். அப்புறம் சாப்பிட்ற ஒன்று தான் பண்ண முடியும். சாப்பாடை விரிச்சு விட்டோம்னு வச்சுக்க, மற்ற வேலையெல்லாம் பார்க்க முடியாது. அதுக்கு ஒரே ரைஸாக போட்டால், வெரைட்டி ரைஸாக போட்டால், ஒரே ரைஸாக போட்டால் பிடிக்க மாட்டேங்குது சாப்பிட. அந்த காலத்துலலாம் வெள்ளை என்ன பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க? இப்படிதான் வெள்ளை எந்திரிச்சு கட்டித்தான் போவோம் நாங்கள். பேரையூருக்கெல்லாம்னா நேரம் போயிருப்போம், புதுக்கோட்டை நாடி போயிருப்போம் நாங்கள்லாம். ஆயா வீட்டில் இருக்கீங்களே ஆண்டாச்சி அம்பாவுக்கு போனோம். அப்போ அம்பாவை தூக்கிட்டு பேரையூருக்கெல்லாம் நான் இந்நேரம்லாம் புதுக்கோட்டை நாடி பேரையூர்கிட்ட போய் அங்கிட்டு உள்ள நடந்துக்கிட்டு இருப்போம். வீட்டில் வெள்ளனா இருந்துச்சு, இப்போ ஏதாவது சாதம் பண்ணி கட்டி துவையல் அரைச்சி கொண்டு போவோம். தேங்காய் துவையல் வதக்கி வச்சு அரைச்சி கொண்டு போவோம். இது நம்ம கொண்டு போய் வந்து தானே சாப்பிட போகிறோம், அதுக்கு தானே பண்ணுறோம். ஒருத்தங்கன்னா அந்தந்த வேலைக்கு தான் அடுப்படியில் வச்சு அமைக்கிறார். டிவிடிட்டு இருந்து மனசு வந்து எடுத்துட்டேன். புதுசு மாற்றியாச்சு. இந்த பால் நல்லாவே இல்லை, பாக்கெட் பாலும். அவர்கிட்ட வாங்கின பால் நல்லா இருந்துச்சு. இது எங்கே வாங்கினேன்? இது பாக்கெட் பாலா? இது இவர்கிட்ட தான் வாங்கினேன், இன்னைக்கு கொண்டாந்தது தானே. நம்ம இப்போ வாங்குற மீசை பால்கார் அவங்க வாங்கி வச்சு நாள் ஆயிடுச்சு போல. நேற்று சாயந்தரம் இந்த பாக்கெட் பால் கெட்டு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் காய்ச்சி இல்லை, அப்படி கீழே தான் போட்டேன். அப்புறம் பசுப்பால் வாங்கி இந்த காய்ச்சி உரம் ஊற்றுனோம் பாரு. கொஞ்சம் தண்ணி ஊற்றுற இந்த பாரு, இவ்வளோ தண்ணியாக இருக்கு. பசும்பால் தயிடுது, கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் கொடுக்குறா. நான் தண்ணியே ஊற்றாம சுத்தமாக காய்ச்சினேன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ சாப்பிடலாம்.
டீ போட்டாச்சு. ம் டீ போட்டாச்சு, நீ சமைக்கணும். டீ ரெடி. டீ ரெடி ஆயிடுச்சு, நீ சமைக்கும்போது காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ காய் செஞ்சு பாருங்க, வாங்க இன்னைக்கு கிளிக்கு தினை வைக்கலாம். கிளி போய் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? கிளிக்கு டெய்லி தினை வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அவன் சாப்பிட்றானோ இல்லையோ கிளிக்கு தினை வச்சுடுவேன் டெய்லி. 2 இல்லைன்னா 3, 2 ஸ்பூன் கொடுத்து 2 கரண்டி இல்லைன்னா 3 கரண்டி தினை வச்சுருவேன். இந்த தினை 1 கிலோ 80 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன தினைன்னு பாருங்க, பச்சை தினையா? இது மாதிரி கிளிக்குள்ளதான் என்னன்னு சொல்லுவாங்க. இது முட்டை போடணும்னு பார்த்தா முட்டையே போடலை. முட்டை போடுறதுக்கு வயசாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வயசானா எப்படி முட்டை போடும்? நாங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு இது வச்சுக்கோம் பார்த்தீங்களா, பைப்பு எங்களுக்கு சுற்றி வர பைப்பு இருக்குது வீட்டில். பேக் பக்கம் இருக்குது, அந்த சைடு இருக்குது, இந்த சைடு இருக்குது. எல்லா சைடும் ஒரு எல்லா சைடும் பைப்பு வச்சுருக்கோம். வாங்க இலை பறிச்சுட்டு வரோம். இலை பறிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு 2 இலை தாடா திங்க, காரமாக இருக்கும். எனக்கு 2 இலை. சளிக்கெல்லாம் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இது கற்பூரம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்ல உயரமாக வளர்ந்துருச்சு. உங்களுக்கு 2 இலை? எனக்கு 2 இலை. பப்பாளி மரம் பழுக்கலை, இப்போ தான் பெருத்துக்கிட்டு வருது. இது வேறு இலை எப்படி இருக்குன்னு கத்திரிக்கண்ணு இதெல்லாம் புஷ்டியாக காய்க்கும். இது ஒரு 1 2 3 4 5 6 கன்று, அதெல்லாம் என்னமோ சிறுத்து போனாப்புல இருக்கு. தண்ணி பத்தலையே என்னமோ இது கற்பூரவல்லி இலை. கற்பூரவல்லி இலை அது போட்ட உடனே பாருங்க வந்து திங்க அந்த ஆசையாக திங்க. இது மட்டும் அவ்வளோ தின்றது. எப்போ போட்டாலும் எப்போ பற்றி வந்தாலும் அது மட்டும் அவ்வளோ ஒட்டாலும் தின்றுது. அதனால தான் அது ஒன்றும் நோய் நொடி இல்லாமல் இருக்குது. இது போடுறதுனால தான். இப்போ திரும்ப இங்கே வருங்க, வாங்கடா வந்து தின்னுங்கடா, இறங்குடா. கூச்ச போடுறேங்க. இப்போ நான் பார்த்துருக்கேன், கீழே இறங்கிட்டேன். அந்த திங்கிறேன் அவன் வந்துடுவேன். இதெல்லாம் ஒன்று வந்துருச்சுன்னா அடுத்தது வந்துருங்க. இந்த இல்லை இதெல்லாம் திங்குது, இலையனே திங்கிறேங்க. ஓ இந்த பக்கத்து இலையதான் எடுத்தாந்து இங்கிட்டு போட்டுட்டு திங்கிறாங்க. அதுக்குள்ள கிடக்குல, அதை இங்கிட்டு தனியாக எடுத்து கொண்டாந்து போட்டுட்டு அப்படி திங்கிறாங்க. துளி துளி கொண்டு தான் திங்கிறாங்க. 2 பேரும் நல்ல மூளை. அவங்களுக்கு பசி வந்தால் மட்டும்தான் அதை வந்து எடுத்துப்பாங்க. தண்ணி குடிச்சுக்கிறாங்க வேறு இடையில. ஐயா என்ன விவரம், அதே அது காப்பாற்றிக்குதான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இருக்கு. அது இலையை தின்னுட்டு அப்படியே தண்ணி குடிக்குதுங்க. ஒன்று தான் நாங்கள் ஏற்கனவே 2 3 வச்சுருந்தோம். அதில் ஒன்று வந்து திறந்து போட்டிருந்தோம், தீனி வைக்கிற பறந்து போச்சு. அது பறந்து போயிடுச்சு. எது கார்த்திகிட்ட வாங்கினது? அந்த பச்சை இந்த சைடில் இப்போ இறங்குது இல்லை, இந்த ஏறுது பச்சை தான் கார்த்திகிட்ட வாங்கினது. அது நம்ம வாங்கினது. இது கொஞ்சம் லைட் பச்சையாக இருக்கு.
ஹலோ மீ. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சுட சுட தோசை, 2 தட்டில் சாம்பார். மத்தியானம் வச்சு மத்தியானம் முள்ளங்கியும் கத்திரிக்காயும் போட்டு அதே சாம்பார். இங்கே கொஞ்சம் கொதிக்குது, கொஞ்சம் இறக்கி. அதுக்கப்புறம் என்னென்னா கூட்டு, சவுச்சவு கூட்டு, முட்டை, 3 முட்டை. இது வந்து சாதம், மதியத்துக்கு சாதம். ஓகே. இன்னைக்கு லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில். நாங்கள் கோயிலுக்கு கிளம்ப போகிறோம் குளிச்சுட்டு, அதனால தான். ஹலோ காய்ஸ், நான் இந்த கோயிலுக்கு கிளம்பிட்டேன். அம்மா கோயிலுக்கு கிளம்பியிருக்காங்க பாருங்கள். கிளம்பியிருக்கோம். வாங்க கோயிலுக்கு போகலாம். கோயிலில் போய் ஷூட் பண்ணலாம், இது பண்ணலாம். வாங்க. அங்கே கூட்டமாக இருக்காங்கன்னு தெரில, எப்படியும் வீடியோ எடுக்கிறோம். ஹலோ காய்ஸ், நம்ம இது வந்து திருப்பூர் மாரியம்மன் புதுக்கோட்டை, அதோட என்ட்ரன்ஸ்க்கு வந்திருக்கோம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆர்ச் மாதிரி வச்சுருக்காங்க. அதை தாண்டி தான் உள்ளே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே, அதுவுமா இந்த நிறைய இடத்துல கல்யாணம் நடந்துட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போன முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடந்துட்டுருச்சு. இந்த இடத்துல தான் வந்து பால் குடமும் நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் இந்த 2 ஐயருக்கு பால் வாங்கி ஊற்றுறது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இதுதான் வந்து சாமியோட சாமி வச்சுருக்கிற இடம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் 2 பேரும் வெளியே வந்துட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு செல்ஃபி மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.